வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் நலனான ஓபிஎஸ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 ஓபிஎஸ்கள் போட்டியிடுகிறார்கள். அனைவரும் வெவ்வேறு சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார். வாக்குப்பெட்டியில் அவரது சின்னமான பலாப்பழ சின்னம் 22வது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ராமநாதபுரம் மாவட்டத்து மக்கள் 22வது பட்டனை அழுத்தி பலாப்பழ சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோட இந்த காணொளியில் நாம் சில தகவல்களை பார்க்க போகிறோம். நலன் தமயந்தி கதையை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சமையல் அப்படின்னாலே நலபாகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நலனினுடைய மனைவியான தமயந்தி ஒரு அறிவான ஒரு பொண்ணு. தமயந்தியும் நலனும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிக்கும்போது தமயந்திக்கு சுயம்வரம் நடக்குது. அப்படி சுயம்வரம் நடக்கும்போது தேவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தமயந்தி மேலே ஆசைப்படுறாங்க. சுயம்வரம் அன்று அவங்க அத்தனை பேருமே நலன் மாதிரி உருமாறி நலன் பக்கத்தில் வரிசையில் அப்படியே நின்றுடுறாங்க. அப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் சுயம்வரம் அப்படின்னா அனைத்து நாட்டு ராஜாக்களும் வருவார்கள். சுயம்வரம் நடக்கின்ற அன்று அந்த பெண் மனதார தான் யாரை நேசிக்கிறாளோ அவங்களோட கழுத்தில் மாலை போடுவாள். அந்த மாதிரி தமயந்தி தன்னோட கையில் ஒரு மாலையை வச்சுக்கிட்டு நலனோட கழுத்தில் மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரிசையாக 5 நலன்கள் நிற்கும்போது ஒரு கணம் தமயந்தி திகச்சு போய் நிற்கிறா. இது என்னடா இது, 5 நலன்கள் நிற்கிறார்களே, நாம் இப்போ யாருக்கு மாலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பி போயிடுறா. ஆனால் தமயந்தி கற்புள்ள பெண். அப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் தன்னோட கண்ணை மூடி கடவுளை பிரார்த்தனை செய்கிறாள். அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு தெளிவு வருது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், தமயந்தி ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அதாவது அறிவாளியான பொண்ணுனா எப்படின்னா, நலனை விட தமயந்தி அறிவாளியான பொண்ணு. அந்த கதையை படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு தமயந்தி என்ன பண்ணுறா அப்படின்னா, அத்தனை பேரோட காலையும் பார்க்குறா. ஏன்னா நலன் மட்டும்தான் சாதாரண மனுஷன், மற்ற எல்லாருமே தேவர்கள். அப்போ மற்றவர்களோட காலை பார்க்குறா. அவங்க கால் தரையில் ஊனி இருக்கா அல்லது அந்தரத்தில் அப்படியே தொங்குதா அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது நலனை தவிர மற்றவர்களோட கால் அப்படியே அந்தரத்தில் தொங்கும். அது ஒரு பாயிண்ட்டாக அவள் எடுத்துப்பா. அடுத்ததாக எதை வச்சு கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு வேர்க்கும், தேவர்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது. அவங்களாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதையும் அவள் கவனிக்கிறா. நலனோட உடம்புல மட்டும்தான் அந்த வேர்வை இருக்குது, மற்றவங்களோட உடம்புல அந்த வேர்வை இல்லை. அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்னென்னா, மற்றவங்களோட கழுத்தில் மாலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் நலனோட கழுத்தில் இருக்கிற மாலை மட்டும் வாடி இருக்குது. இதை அவ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சி நலனோட கழுத்தில் மாலை சூடி நலனை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்வாள். அதற்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை அவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. அப்புறம் திருப்பி தமயந்தி தன்னுடைய அறிவாற்றலால் தன்னுடைய கணவனோடு கடைசியில் சேர்ந்து விடுவாள். இதுதான் அந்த நல தமயந்தி கதை. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அந்த கதையில் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சோதனை தான் இப்போ ஓபிஎஸ்க்கு வந்திருக்கு. இப்போ கடைசி கட்டத்தில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அப்படின்ற பேரில் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா 4-5 ஓபிஎஸ்களை எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு போதிய கல்வி அறிவு கிடையாது, போதிய பண வசதி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வேண்டுமென்றே ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்திலும் கெட்ட நோக்கத்திலும் இந்த 5 ஓபிஎஸ்களை எங்கேருந்தோ கூட்டு வந்திருக்காரு அவர்.
இப்போ கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தில் ஒரு ஓபிஎஸ்க்கு வந்து கரும்பு சின்னம், இன்னொரு ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை சின்னம், இன்னொரு ஓபிஎஸ்க்கு வாலி சின்னம் இப்படிலாம் போட்டு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அநேகமாக கண்டிப்பாக இது வந்து அந்த வேட்பாளரால் அந்த போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கப்படாது. ஏன்னா அந்த வேட்பாளர்களிடம் போஸ்டர் ஒட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பண வசதி கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ரூடாகவும் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரியான வேலைகள்லாம் யார் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடியுடைய கூட்டாளியான ஆர்பி உதயகுமார் இவங்க தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மட்டமான கீழ்த்தரமான வேலையெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. இருப்பினும் ராமநாதபுர மாவட்டத்து மக்கள் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர்கள். அதனால் வாக்குப்பெட்டியில் 22வது பட்டனை அழுத்தி பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்து ஓபிஎஸ்ஐ மாபெரும் வெற்றி பெறச் செய்வார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல் எது கற்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புறநானூரில் ரொம்ப அழகாக ஒரு வரி இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதே கற்பு. அப்படி பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டத்து மக்கள் ஓபிஎஸ்க்கு தான் நாங்கள் வந்து வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து ஓபிஎஸ் கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க மீற மாட்டாங்க. கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு தான் அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத நான் மனசார நம்புகிறேன். அதே போல் தான் மகாபாரதத்துலேயும் திரௌபதியின் தந்தை பேர் வந்து பார்த்திங்கன்னா துருபதன். விராட நாட்டுக்கு துருபதனை வந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் ஒரு உத்தரவு போட்டிருப்பாரு. இந்த பஞ்ச பாண்டவர்கள் அத்தனை பேரும் விராட நாட்டுக்கு போகும்போது, குறிப்பாக அர்ஜுனன் விராட நாட்டுக்கு போகும்போது கிருஷ்ண பகவான் வந்து ஒரு 5 கற்களை கொடுப்பார். அப்போ வந்து அர்ஜுனனுக்கு அது புரியாது. அதுக்கு அப்புறம் தான் புரியும், அந்த விராட நாட்டில் 5 துருபதன்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க. இதில் எந்த துருபதன் வந்து ஒரிஜினல் துருபதன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பமாயிடும். அதற்கு பிறகு கிருஷ்ண பகவான் வந்து ஒரு 5 கற்கள் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை வச்சு கரெக்டான துருபதனை வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் போர்க்களத்தில் ஜெயிச்சு கூட்டிகிட்டு வருவாப்புல. அந்த மாதிரியான ஒரு சத்திய சோதனை தான் இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து அதுலேருந்து மீண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் நேற்று ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதாவது அண்ணாமலை புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் முடிந்ததும் அதிமுகவை ஓபிஎஸ் கையில் ஒப்படைத்து விடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுக வந்து ஓபிஎஸ் கைக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நேற்று மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அத்தனை பேர் வந்து அண்ணாமலையை திட்டி இருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல அண்ணாமலை சொன்னது கரெக்டு, சரி, தவறு அப்படிலாம் எதுவுமே நான் சொல்லலை. அண்ணாமலைக்கு நான் சப்போர்ட்டும் பண்ண வரல. ஒரே ஒரு நியாயமான கேள்வி மட்டும் மக்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஓபிஎஸ் கிட்ட அதிமுக தேர்தல் முடிஞ்சிடும் போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னது என்ன தவறு? இந்த விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் முன்னாடியே என் காதுக்கு வந்துச்சு. நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதும் மற்றவங்களுக்கு சொல்லலாம், அதுக்கு முன்னாடியே நாம் முன்கூட்டியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசுக்குள்ளே ரகசியமாக வச்சுருந்தேன். அண்ணாமலை வந்து அது வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாரு. ஆனால் அதுதான் உண்மை. நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நாம் தேர்தல் முடிஞ்சதும் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய கேள்வி பொதுமக்களை பார்த்து, நாட்டு மக்களை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா, அதிமுகவை ஓபிஎஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னதில் என்ன தவறு? தேர்தல் முடிஞ்சதும் ஓபிஎஸ் கிட்ட அதிமுக போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதில் என்ன தவறு? நேற்று எல்லாரும் வந்து அண்ணாமலையை போட்டு வாங்குன்னு வெளுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் 2 முறை செல்வி ஜெயலலிதா சிறைக்கு செல்லும்போது தன்னுடைய ஆட்சியை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் கிட்ட கொடுத்துட்டு போனாரா அல்லது எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு போனாரா? இந்த கேள்வியை மட்டும் மக்கள் முன்னிலையில் நான் வைக்கிறேன். திருப்பி நான் வந்து மக்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் கைக்கு அதிமுக போய்விடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இதற்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா 2 முறை சிறைக்கு செல்லும்போது ஓபிஎஸ் கிட்ட தானே கொடுத்துட்டு போனாங்க. அந்த அம்மா ஒரு தடவை கூட எடப்பாடி கிட்ட கொடுக்கவே இல்லையே. உதாரணமாக எடப்பாடி தான் கார் டிரைவரான கனகராஜை கூட்டிகிட்டு போயிட்டு செல்வி ஜெயலலிதாட்ட
விட்ட கொஞ்ச நாள்லேயே அந்த கார் டிரைவரை செல்வி ஜெயலலிதா வந்து வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நாம் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கார் டிரைவரை எடப்பாடி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கார் டிரைவர் நல்லா வேலை பார்ப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காப்ல. ஆனால் குறுகிய காலத்திலேயே செல்வி ஜெயலலிதா அந்த கார் டிரைவரை வந்து வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. அந்த கார் டிரைவர் யாரால் சிபாரிசு செய்யப்பட்டவர் அப்படின்னா எடப்பாடியால் சிபாரிசு செய்யப்பட்டவர். அப்போ எடப்பாடியால் சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு கார் டிரைவரை கூட செல்வி ஜெயலலிதா நம்பலை அப்படின்னா எடப்பாடி எப்படி வந்து செல்வி ஜெயலலிதா நம்பி இருப்பாங்க? 2 முறை அந்த அம்மா வந்து சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்த உடனே ஓபிஎஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் செல்வி ஜெயலலிதா கிட்ட நல்ல முறையில் அந்த ஆட்சியை வந்து திருப்பி ஒப்படைச்சார். செல்வி ஜெயலலிதா உட்கார்ந்த நாற்காலியில் கூட அவர் வந்து உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஓபிஎஸ் வசம் ஒப்படைக்கப்படும், ஓபிஎஸ் வசம் சென்றுவிடும் அப்படின்னு அவர் சொன்னதில் தவறே இல்லையே. இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா செஞ்சது தானே அண்ணாமலை சொல்கிறாரு. அதே போல் ஓபிஎஸ் கிட்ட எப்படி அதிமுக போயிடும்னு சொல்கிறீங்க? அப்படியா இப்படியா எல்லாரும் சண்டை போடுறவங்களுக்குலாம் என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ 2 தடவை வந்து செல்வி ஜெயலலிதா ஓபிஎஸ் கிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு போனாங்களே, அப்போ செல்வி ஜெயலலிதா முட்டாளா? செல்வி ஜெயலலிதா ஏதாவது தவறாக முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்வியை தான் என்னால் கேட்க முடியுது. அதே போல் சசிகலா வந்து செல்வி ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகும்போது சசிகலா கிட்ட ஆட்சி யார்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது சசிகலா ஓபிஎஸ்ஸை வந்து கை காட்டியிருக்காங்க. இவர்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சா ரொம்ப விசுவாசமானவர், திருப்பி வந்து ஆட்சியை நல்ல முறையில் நம்மக்கிட்டே திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை சசிகலா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சசிகலா ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியே ஓபிஎஸ் வந்து தன்னுடைய விசுவாசத்தை வந்து நிலைநாட்டி இருக்கிறார். ஆனால் அதே சசிகலா தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஜாதிக்காரர் கையிலேயே ஒழுங்காக அந்த கட்சி இருந்திருக்கும். ஓபிஎஸ் கிட்டே அது ஒழுங்காக இருந்தது. தேவையில்லாமல் ஓபிஎஸ் கிட்ட கொஞ்சம் ஏதோ இது பண்ணி பாவம் அவர் பாட்டுக்கு செல்வி ஜெயலலிதா இறந்ததும் ஒரு 3 மாதம் வந்து நல்ல முறையில், அதாவது வார்தா புயல், அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இதெல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து அவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். நல்லா அழகாக போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஏதோ நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. அதிமுகவுக்கே, ஒட்டுமொத்த அதிமுகவுக்கே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் பண்ணிட்டு இருந்த அந்த அரசாங்கத்தை வந்து ஓபிஎஸ் கிட்டேருந்து பிடுங்கி சசிகலா எடப்பாடி கிட்ட ஒப்படைச்சாங்க. நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சசிகலாவும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், ஓபிஎஸும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார், டிடிவி தினகரனும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். சரி, ஓகே, உங்களுடைய கூற்றுப்படி அவங்க 3 பேருமே சரியில்லை அப்படின்னே வச்சுப்போம். கட்சி நல்ல முறையில் போயிட்டுருக்கா? தயவு செய்து மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், கட்சி நல்ல முறையில் போயிட்டுருக்கா? கூடிய சீக்கிரமே ரெட்டை இலை வந்து தவறுதலாக எடப்பாடி கிட்ட போனதுனால கூடிய சீக்கிரமே அதிமுக அண்ணாமலை சொன்ன மாதிரி காணாமல் போய்விடும் அப்படிங்கிறதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.